Hello everybody, I'm Arvindan. Welcome to Arvindan Law Studies. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நியூ கிரிமினல் லா சேஞ்சஸ் அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அதாவது ஐபிசி, சிஆர்பிசி, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இது மூணுத்தையும் என்ன பண்ணுறாங்க, பேரும் மாற்றிருக்காங்க, உள்ள செக்ஷன்ஸும் சேஞ்ச் ஆகுது. அந்த விஷயத்தை நம்ம இப்போ என்னன்னு பார்ப்போம். இப்போ இந்த சேஞ்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 30th June 2024 அப்பத்துலேருந்து பப்ளிக்குக்கும் என்ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இதை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம இந்தியன் பீனல் கோட் 1860 அப்படின்றது தானே நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம். பட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு பேர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பாரதிய நாய சனிட்டா. சனிட்டா சங்கீதா இல்லை சனிட்டா. ஸோ பாரதிய நாய சனிட்டா 2023 அப்படின்றது நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை ஷார்ட்டாக நம்ம எப்படி கூப்பிடலாம், பிஎன்எஸ் அப்படின்றது கூப்பிடலாம். இதுக்கு தமிழ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரதிய நீதி விதி தொகுப்பு 2023. இப்போ நம்ம இதில் உள்ள சேஞ்சஸ்லாம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஐபிசியில் 511 செக்ஷனும் 23 சாப்டர்ஸும் இருக்கு. பட் பிஎன்எஸ் ஆக்டில் 358 செக்ஷனும் 20 சாப்டரும் இருக்கு. உதாரணத்துக்கு இதில் நம்ம சொல்லணும்னா மர்டர் அண்ட் கல்பபிள் ஹோமிசைடில் நம்ம எதில் படிச்சிருப்போம், ஐபிசியில் 299 கல்பபிள் ஹோமிசைட், 300 மர்டர்னு படிச்சிருப்போம். பட் இங்கே இந்த பிஎன்எஸ் ஆக்டில் செக்ஷன் 100 கல்பபிள் ஹோமிசைட், செக்ஷன் 101 மர்டர் அப்படின்ற விஷயத்த மாற்றிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அது நம்ம எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்பர் 2 சேஞ்சஸ் வருவோம். சிஆர்பிசி அப்படின்னா கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 அப்படின்றத இவங்க இப்போ எப்படி மாற்றிருக்காங்க, பாரதிய நகரிக் சுரக்ஷா சனிட்டா 2023. இதை நம்ம ஷார்ட்டாக கூப்பிடணும்னா பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் அப்படின்றத கூப்பிடலாம். ஸோ இதுக்கு தமிழ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு விதி தொகுப்பு 2023. இப்போ இதில் உள்ள மேஜர் சேஞ்சஸ் பார்ப்போம். சிஆர்பிசியில் 484 செக்ஷன், 37 சாப்டர், 2 ஷெட்யூல்ஸ் இருந்தது. பட் இப்போ பிஎன்எஸ்எஸ் ஆக்டில் 531 செக்ஷன், 39 சாப்டர், 2 ஷெட்யூல்ஸ் இருக்கு. இப்போ நம்ம தேர்ட் சேஞ்சஸ் பார்ப்போம். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 இதுதான் முன்னாடி இருந்த நேம். பட் இவங்க இப்போ என்ன மாற்றிருக்காங்கன்னா பாரதிய சக்ஷய அதிநியம் 2023 அப்படின்றத மாற்றிருக்காங்க. இதுக்கு ஷார்ட்டாக பிஎஸ்ஏ ஆக்ட்னு சொல்லலாம். இதுக்கு தமிழ் பேர் பார்த்தீங்கன்னா பாரதிய சாட்சிய சட்டம் 2023. அப்பா, இது மட்டும்தான் ஓரளவுக்கு கொஞ்சம் சிமிலராக இருக்குது. இப்போ இதில் உள்ள சேஞ்சஸ் பார்ப்போம். இப்போ ஐஏ ஆக்ட்னு எடுத்துட்டிங்கன்னா 167 செக்ஷன், 11 சாப்டர், ஒரு ஷெட்யூல் இருந்தது, அதை ரிப்பீல்டும் பண்ணிட்டாங்க. பட் இப்போ பிஎஸ்ஏ ஆக்டாக மாறினதுக்கப்புறம் 170 செக்ஷன், 12 சாப்டர், 1 ஷெட்யூல் இருக்குது. ஸோ இந்த சேஞ்சஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி படித்தவங்க பார்த்தீங்கன்னா ஐபிசின்னு படிச்சிருப்போம். பட் என்ன ஆகுதுன்னா இப்போது கண்டிப்பாக மாற்றி தான் படித்தாகணும். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மர்டர்னா என்னென்னு கேட்டால் ஈஸியாக ஐபிசி செக்ஷன் 300 வரும்னு நம்ம சொல்லிடுவோம். பட் இங்கே மாறுது. மர்டர்ன்றது 101 அப்படின்ற அந்த புது விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். பட் இப்போ புதுசாக வரவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. படிக்க வராங்கன்னா அவங்களுக்கு இந்த நேம் வைஸ் தான் அவங்க படிக்கவும் போகிறாங்க. பட் பழைய பேட்ச்க்கு கொஞ்சம் நிறைய சில விஷயங்களை ரீகால் பண்ணி படிச்சுட்டே இருக்கணும். பட் நம்ம லாயர்ஸ் அண்ட் அட்வொகேட் வி ஆல் நோ அபவுட் இட். எப்போவுமே சட்டம் மாறிட்டே தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்படி மாறுன்றது நம்ம எதிர்பார்த்துக்க மாட்டோம். ஸோ நம்ம இதை மாற்றி தான் படித்தாங்கன்னா வேறு வழியே இல்லை. இதில் இன்னும் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவை மறக்காமல் சட்டத்துறையில் இருக்கக்கூடிய எல்லா நபருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த நியூஸ் அவங்களுக்கு போய் சேரும். மறக்காமல் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒப்பீனியனை தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.